நியூட் ஷூட்டை பொறுத்த வரைக்கும் பெண்கள் இளைஞர்கள் கே நியூட் ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தட்டச்சு ஒண்ணு வாட்ஸ்அப்ல வருது. ஒரு வாட்ஸ்அப் குழுக்கள்ல வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு சதி திட்டத்தை தீட்டி உபச்சாரத்தில் பெண்களையும் இளைஞர்களையும் ஆழ்த்தக்கூடிய ஒரு கும்பலம் பயணிச்சு கொண்டிருக்கிறத நம்ம வந்து தெளிவா இதுல கவனிச்சோம். என்னன்னு பாத்தீங்கன்னா only for the pub work or sex and work also. Yes. நீங்க வாட்ஸ்அப்ல வாங்க. வாட்ஸ்அப்ல வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து இந்த டீடைல்ஸ் எல்லாம் அனுப்புறேன். அதுல எது மாதிரியான டீடைல்ஸ் வந்து நான் உங்களுக்கு தேவைப்படுதோ, எது மாதிரியான நடிப்பு சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி பணம் கொடுக்கப்படும் டீடைல்ஸ்லாம் வந்து அவங்க கொடுக்குறாங்க. I have received your WhatsApp group in Indian cinema WhatsApp group. New shoot. I tell you, please ping me. Please एक बार हाई लिख के भेजिए. कितना क्यू में क्या अमाउंट? बोले आप थोड़ा पिंग कीजिए ना हमको. क्या? Can you ping me? हाई लिख के दीजिए. Can you hi please WhatsApp? Yeah. மாசம் உங்களுக்கு வந்து 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் வரை நீங்க சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சில பெண்களை வந்து இங்க இருந்து அழைத்து கொண்டு போய் அந்த மாதிரியான கிளப்ல வச்சு அந்த இடத்துல வந்து விபச்சாரத்துல ஈடுபடுவதாகவும் கேடகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில ஒரு முக்கியமான தகவல் தான் உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். குறிப்பா இது ஒரு அவேர்னஸ் வீடியோவா தான் ஃபுல்லா இருக்க போகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் குழுக்கள்ல நம்ம பல வாட்ஸ்அப் குழுக்கள்ல பயணிச்சு கொண்டிருப்போம். குறிப்பா நம்மளுடைய வேலை சம்பந்தமான வாட்ஸ்அப் குழுக்கள்ல பயணிச்சு கொண்டிருப்போம். அதே நேரத்தில் நம்ம சொந்த பந்தங்கள் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குழுல பயணிச்சு கொண்டிருப்போம். அதே நேரத்துல நண்பர்கள் வைத்திருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குழுக்களையும் நம்ம பயணிச்சு கொண்டிருப்போம். இதெல்லாம் வந்து பெரிய அளவுல நமக்கு வந்து பல தகவல்களை பரிமாறிக்கொள்ள நமக்கு நிறைய பயனுள்ளதாகவும் இருக்கும். ஆனா அதே நேரத்துல இந்த வாட்ஸ்அப் குழுக்களே மிகப்பெரிய ஆபத்துக்குள்ள நிறைந்திருக்கு. அதை குறித்து தான் இந்த காணொலியை நம்ம முழுசா பார்க்க போறோம். அதாவது சமீபத்துல ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஒரு வட மாநிலத்தை ஒருத்தர் வந்து தொடர்பு கொண்டு நம்ம பேசியிருந்தோம். ஏன்னா அது மாதிரி ஒரு மெசேஜ் வந்து ஒரு வாட்ஸ்அப் குழுக்கள்ல வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நியூட் ஷூட்டை பொறுத்த வரைக்கும் பெண்கள் இளைஞர்கள் கே நியூட் ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தட்டச்சு ஒண்ணு வாட்ஸ்அப்ல வருது. அதை குறித்து நம்ம வந்து இது என்னன்ட்டு அந்த அனுப்புனவரிடம் வந்து நம்ம கால் பண்ணி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு விபச்சார கும்பலாகவும் வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விபச்சார கும்பல் வந்து அதுல பயணிச்சு கொண்டிருக்கிறது நம்ம அதுல வந்து சோதனையிட்டதுல அது தரவா அவர்களிடம் பேசுனதுல நமக்கு பல தகவல்கள் கிடைச்சது. குறிப்பா அவர்கள் எது மாதிரி எல்லாம் செயல்பட்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா இது மாதிரியான நிறைய வாட்ஸ்அப் குழுக்கள்ல நமக்கே தெரியாம இப்போ வேலையெல்லாம் இப்போ சினிமால நடிக்க வாய்ப்பு தேடுகிறவர்கள் சினிமால அந்த வாய்ப்பு எங்கெல்லாம் கிடைக்குமோ அந்த ஆடிஷன் எங்கெல்லாம் கிடைக்குமோ அந்த ஆடிஷனுடைய பதிவுகள் எங்கெல்லாம் பதிவிடுவாங்களோ அது மாதிரியான வாட்ஸ்அப் குழுக்கள்ல வந்து அவர்கள் வந்து இணைஞ்சு அதில் பயன்படுத்திக் கொள்வாங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த சினிமா சார்ந்த அந்த ஏஜென்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த சீரியலுக்கு ஆட்கள் தேவை, இந்த திரைப்படத்திற்கு ஆட்கள் தேவை, இந்த மாதிரியான பாடல் ஆல்பம் ஷூட்டுக்கு ஆட்கள் தேவை, இது மாதிரி எல்லாம் வந்து பதிவிட்டு அதற்கான ஆட்களை வந்து அவர்கள் வந்து தேர்வு செய்து அதுல நடிச்சு பயன்பெற்றவர்கள் பலர் இருந்தாலும் இது மாதிரியான ஒரு வாட்ஸ்அப் குழுக்கள்ல வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு சதி திட்டத்தை தீட்டி உபச்சாரத்தில் பெண்களையும் இளைஞர்களையும் ஆழ்த்தக்கூடிய ஒரு கும்பலம் பயணிச்சு கொண்டிருக்கிறத நம்ம வந்து தெளிவா இதுல கவனிச்சோம். என்னன்னு பாத்தீங்கன்னா I have seen the Indian cinema WhatsApp group your number. Dubai pub work. हिंदी नहीं आती क्या? हिंदी में नहीं आता, इंग्लिश में बोल. इसमें हेलो tell me. किसके लिए कांटेक्ट किया आपने? Contact number, this is my contact number. रिक्वायरमेंट Australia, Bangkok and pub related work. डांसिंग. Yeah, dancing. आप मुझे व्हाट्सएप पे प्रोफाइल डिटेल सेंड करो. Only dancing or pub and massages. And Yes. sex work also. व्हाट्सएप पे आइए और व्हाट्सएप पे बात करते हैं. WhatsApp बात करते हैं. हाँ.
only for the pub work or sex and work also. Yes, yes, yes. Yeah, yeah. Available. Yes, yes, yes. Oh, okay. Tell me the details. Okay, okay, okay. About WhatsApp पर Dubai, WhatsApp. Dubai, Australia, and Singapore. Yes, 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 yes. Yeah. How much I pay? Amount. अमाउंट प्रोफाइल के अकॉर्डिंग रहेगी, या एक की है, दो की है, तीन की है? कितनी Uh, प्रोफाइल के अकॉर्डिंग रहेगा, या 1 लाख की है, 2 लाख की है? सिर्फ प्रोफाइल के अकॉर्डिंग रहेगा। 8 lakhs. प्रोफाइल के अकॉर्डिंग एक Oh, लाख प्लस भी हो सकता है। yeah, 8 lakhs, 14 lakhs. Oh, wow. कितना एज? एज कितनी है? एज Yeah. एज कितनी है मॉडल की? कितने मॉडल के? हाँ, एज कितनी है मॉडल की? 8 lakhs, 14 lakhs, 15 lakhs. ठीक है, मेरे को सेंड करो आप डिटेल। WhatsApp details, your details. यस 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 Ping me WhatsApp number. When I contact you, sir? यस यस, यही मेरा व्हाट्सएप नंबर है। Only WhatsApp. ओनली व्हाट्सएप। அந்த நியூட் ஷூட்டை பத்தி போடுறாங்க. அந்த நியூட் ஷூட்டை பத்தி கேட்கும் போது இந்த ஷூட் எங்க நடக்கும், என்ன எந்த மாதிரியான ஷூட்டு, எவ்வளவு பேமெண்ட் என்ன கொடுப்பீங்க அப்படின்னு நம்ம விசாரணை செய்த போது அந்த விசாரணையில பல திடுக்கிடும் தகவல்கள் நமக்கு வந்து கிடைக்குது. என்னன்னா அந்த நியூட் ஷூட் வந்து இங்கெல்லாம் கிடையாது, கல்கட்டாவில் தான் நடக்குது. இங்க இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்கள் பெண்கள் கல்கட்டாக்கு அழைச்சு கொண்டு போவார்களா. கல்கட்டாவில் வந்து அந்த அந்த அதோட ஷூட் எல்லாம் நடக்கும். அது எது மாதிரியான ஷூட்னா முழுக்க விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு ஷூட்டாக இருக்கு. அதெல்லாம் வந்து அவங்க வந்து சொல்றாங்க. அந்த பெண் நம்ம இந்த நம்பர்ல இருந்து இந்த தட்டிச்சு வந்த நம்பர்ல நம்ம தொடர்பு கொண்டு பேசியிருந்தோம். தொடர்பு கொண்டு பேசும்போது அது எதிர்முனையில இருக்கக்கூடிய ஒரு யார் பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆண் கிடையாது. அந்த இடத்துல ஒரு பெண் வந்து போனை பிக்கப் பண்ணி பேசுறாங்க. அந்த பெண் வந்து இங்கிலீஷ் தெரியல, தமிழ் தெரியல, எதுவுமே தெரியல. அவங்களுக்கு ஒரே லாங்குவேஜ் ஹிந்தி மட்டும் தான் தெரியுது. அதுல வந்து அவங்க வட மாநிலத்தை சார்ந்த ஒரு பெண் என்றதை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். அதே நேரத்துல அந்த வட மாநிலத்தை சார்ந்த பெண் கல்கத்தால இருந்து கால் பண்றோம்னு கூட சொல்லியிருந்தாங்க. இதை விட அவர்களிடம் வந்து தினமா நம்ம கேட்கும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வாட்ஸ்அப்ல வாங்க, வாட்ஸ்அப்ல வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்புறேன். அதுல எது மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு தேவைப்படுதோ, எது மாதிரியான நடிப்பு சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி பணம் கொடுக்கப்படும் டீட்டெயில்ஸ்லாம் வந்து அவங்க கொடுக்குறாங்க. Hello. हेलो। Yeah, this is I received a nude shoot message in WhatsApp group. हाँ बोलिए सर। Hello. हाँ हाँ बोलिए, नमस्ते। Namaste. Can you speak to Tamil? बोला आप हिंदी में बात कर सकते हैं थोड़ा? हिंदी नहीं बोल. अ, Can you speak comfortable in English? नहीं, इंग्लिश तो उतना ज़्यादा नहीं आते हमको, हम हिंदी और बंगाली में कंफर्टेबल हैं। Yeah, okay. What is the purpose on nude shoot? आप थोड़ा पिन कीजिएगा हमको व्हाट्सएप में। क्या? This is my WhatsApp number. ओके, आपका नाम बताइए, नेम क्या है? Yeah, okay. Where are you from? बोल रहा है व्हाट्स योर नेम? काम के किधर में काम करो? हम तो कलकत्ता में। कलकत्ता. हाँ। Yeah. Okay. This is my WhatsApp number. बोले कैन यू प्लीज पिंग मी? What? बोले कैन यू प्लीज पिंग मी Yeah. नंबर? I have received your WhatsApp group in Indian cinema WhatsApp group. हाँ। The new आई shoot. आई टेल यू प्लीज पिंग मी, प्लीज एक बार हाई लिख के भेजिए। कितना क्यू में क्या अमाउंट? बोले आप थोड़ा पिंग कीजिए ना हमको। क्या? कैन यू पिंग मी, हाई लिख के दीजिए। कैन यू हाई प्लीज व्हाट्सएप? Yeah. तो प्लीज। WhatsApp me. Please send me WhatsApp details. Please send me WhatsApp. क्या? This is my WhatsApp number. Send me WhatsApp number. दिस वन इज व्हाट्सएप नंबर। This is only WhatsApp number. Are you come to Chennai? या Chennai in anywhere in your shoot? या Hello. हाँ बोलिए।
Chennai people, your customer? Hello. बोलिए। हेलो, आपको हिंदी नहीं आती है? हिंदी बोल। बोले आप थोड़ा पिंग कीजिए ना हमको व्हाट्सएप में। हाँ देखिए व्हाट्सएप में। हाँ बोल रहे हैं, ये मेरा व्हाट्सएप नंबर है, एक ही नंबर है, आप थोड़ा पिंग कीजिए। ओके, आई सेंट। ठीक है, हाँ, थैंक यू। आई सेंट। இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுது, இங்க இருக்கக்கூடிய பல வாய்ப்பு துடிப்பாக நடிக்க வாய்ப்பு தேடக்கூடிய இளைஞர்களும் பெண்களும் என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி ஒரு ஷூட் இருக்கு, இப்ப அதிகமா பணம் கொடுக்குறேன்னு சொல்லி பொய் சொல்லி ஏமாற்றி இந்த மாதிரியான ஆட்களை கூட்டு போறாங்க. அங்க போனோடனே நியூட் ஷூட் வந்து சொல்றாங்க. அதே நேரத்தில் அது ஒரு ஆல்பம் பாடலாக தான் இருக்கும். இந்த ஆல்பம் பாடல்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவுல நீங்க ஃபெமிலியர் ஆகலாம், ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்லாம் சொல்லி ஏமாற்று வேலையை செய்து இது மாதிரியான குறிப்பா தமிழ்நாட்டு இளைஞர்களையும் பெண்களையும் வந்து குறிவைத்து இது மாதிரியான ஒரு சதி திட்டத்துல இந்த வட மாநிலத்தை பெண்கள் வந்து ஈடுபட்டு வராங்க. சில ஆண்களும் அதுக்கு பின்னணியில இருக்காங்க, வட மாநிலத்தை சார்ந்த ஆண்களும் இருக்காங்கன்றது தெரிய வருது. அதனால இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களும் பெண்களும் மாணவர்களும் வந்து இது மாதிரியான வாட்ஸ்அப் குழுக்கள் எல்லாம் வந்து நீங்க பயணிச்சாலும் இது மாதிரியான ஒரு தட்டச்சுகள் வந்து அந்த வாட்ஸ்அப் குழுக்கள் வழியாக வந்தா அதை வந்து பார்க்காம டெலீட் செய்து விட்டு உடனடியாக கடந்து போய்விடுங்க. ஏன்னா இது மாதிரியான குழுக்கள்ல வந்து நடிக்க வாய்ப்பு தர சொல்லி கூட்டு போயிட்டு பலர் வந்து விபச்சாரத்துல அழைத்து அந்த பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறதுலாம் வந்து பல செய்திகள் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அது மாதிரியான ஒரு திட்டத்தை தீட்டி அவர்களுடைய வாழ்க்கையை நாசப்படுத்தக்கூடிய வகையில அவர்களுடைய புகைப்படங்களை அனுப்ப சொல்றது, அந்த புகைப்படங்களை வாங்கி கொண்டு பிறகு அவர்களை பணம் கேட்டு மிரட்டுவது, இன்னும் பல வழிகளில் வந்து சதி திட்டத்துல ஈடுபட்டு இந்த வட மாநிலத்தை சார்ந்த இளைஞர்களும் பெண்களும் ஈடுபட்டு வராங்க. இதனால நம்ம வந்து ரொம்ப விழிப்புணர்வோட இருக்க வேண்டும், அதுல வந்து நம்ம தெளிவா இருக்கணும். அதுக்காக தான் இந்த காணொலி நம்ம வந்து பதிவு செய்யறோம். குறிப்பாக இளைஞர்கள் வந்து எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலைக்கு சார்ந்தவர்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்களா அப்படின்றத தொடர்பு கொண்டு பேசுவது மட்டும் இல்லாம அது மாதிரியான கம்பெனிகள் இருக்குதா, அது மாதிரியான ஒரு திரைப்படம் இப்போ வாய்ப்பு தரான்னு சொல்லி ஒரு திரைப்படத்தினோட பேர் சொன்னாங்கன்னா அந்த திரைப்படத்துல உண்மையில அந்த டைரக்டர் தான் கூப்பிடுறாங்களா, அந்த டைரக்டர் அந்த படத்துக்காகத்தான் அந்த வாய்ப்பு வந்து தேவைப்படுது அப்படின்றதெல்லாம் நீங்க வந்து ஆராய்ந்து அதை புரிந்து கொண்டு அதை வந்து நீங்க ஊர்ஜிதப்படுத்தி விட்டு அதன் பிறகு அதை வந்து நீங்க தொடர்பு கொண்டு பேசுங்க. அதுக்கப்புறம் நீங்க அந்த அதுல நடிக்க வாய்ப்பு வந்து கிடைச்சதுன்னா நடிங்க. ஆனா இதுல வந்து மிகப்பெரிய நீங்க இந்த மாதிரியான ஒரு தேர்தலில் நீங்க ஈடுபடும் போதே கண்டுபிடிச்சிடலாம் எதிர்முறையில பேசணும், திருட்டு பையனா இல்ல உண்மையிலே நமக்கு வாய்ப்பு கொடுக்க வந்தவனா அப்படின்றதெல்லாம் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அதனால தெளிவா இருக்கு. அதுக்காக தான் இந்த காணொலி வந்து நம்ம பதிவிடுறோம். குறிப்பா வந்து வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் சில இன்னொரு தட்டச்சுகளும் போடுறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா வெளிநாடுகள் இப்போ வந்து இப்போ கல்கத்தா பொறுத்து வட மாநிலத்தை சார்ந்தவங்க, இதே வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் வெளிநாட்டில் துபாய் இந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரீஸ்ல வந்து உங்களுக்கு இந்த பப்ல வந்து வேலை இருக்கு. குறிப்பா அந்த வேலையில ஈடுபடக்கூடியவர்கள் ஆண்கள் கிடையாது, பெண்கள். இந்த மாதிரியான பெண்கள் வந்து அந்த பப்புல வேலை இருக்கு. அந்த பெண் அந்த பப்புக்கு நீங்க வந்தீங்கன்னா அங்க வந்து உங்களுக்கு நீங்க சராசரியா நீங்க வாங்கக்கூடிய பணத்தை விட மாசம் உங்களுக்கு வந்து 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் வரையும் நீங்க சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சில பெண்களை வந்து இங்க இருந்து அழைத்து கொண்டு போய் அந்த மாதிரியான கிளப்ல வச்சு அந்த இடத்துலயும் வந்து விபச்சாரத்துல ஈடுபடுவதாகவும் பல திடுக்கிடும் தகவல்கள்லாம் நம்ம வந்து இந்த வழித்துக்கு கொண்டு இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் குழுக்களே வந்து நம்ம பார்த்தோம். அதை தொடர்பு கொண்டு பேசும்போது அந்த எதிர்முறையில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய தகவலா ஒரு பகீர் தகவலாக இருக்கிறது. உண்மையிலே இப்படியெல்லாம் வந்து பணம் சம்பாதிக்க ஒரு கூட்டமே அலைந்து கொண்டு இருக்கிறது என்பதை இந்த மாதிரி வாய்ப்பு சினிமால வாய்ப்பு தேடக்கூடியவர்கள் தெளிவாக இருந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த காணொலி. உண்மையிலே நீங்க ஒரு திரைப்படத்துக்கு வாய்ப்பு தேடி நாங்க நடிச்சு மேல வரணும் அப்படின்னு வரீங்களா, அதற்கான ஒரு சரியான ஆட்களை தேடி அந்த வாய்ப்பை நீங்க தேர்ந்தெடுக்கிறதுதான் இந்த காணொலி மூலமா உங்களுக்கு நான் சொல்றேன். அதே நேரத்துல இந்த பப்பு குறித்து சொல்ல பார்த்தீங்களா, அது 5 லட்சம் கொடுக்குறேன், 6 லட்சம் கொடுக்குறேன், 3 லட்சம் கொடுக்குறேன். வந்து மாசம் 3 லட்சம் பணம் கட்சா என்ன நம்ம எப்படி வந்து நம்ம ஒரே வருஷத்துல வீடு வாங்கிடுவோம், சென்னையில ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் வாங்கிடலாமே, கோடிக்கணக்கில் சொத்து நம்ம சேர்த்து வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு ஆசைகள்ல வந்து ஆசையை தூண்டி விட்டு அவர்கள் வந்து
உங்களை வந்து மோசடியில ஈடுபட வச்சு விபச்சாரத்துல இருந்து அதோட உங்களை அந்த இடத்துல அடிமையாக்கி உங்க வாழ்க்கையை நாசப்படுத்தி உங்க குடும்பத்தையும் மிரட்டி உங்ககிட்ட பணத்தை வசூல் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி கும்பல் தான் இந்த மாதிரி வாட்ஸ்அப் குழுக்கள் எல்லாம் சுத்து கொண்டு இருக்கு. அதனால நீங்க விழிப்புணர்வோடு இருக்கணுன்றதுக்காக தான் இந்த காணொலி, தெளிவா இருந்துக்கிறதுக்காக தான் இந்த காணொலி என்பதை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். ஏன்னா நம்ம பயணித்துக் கொண்டு இருக்கக்கூடியது நம்ம சொந்தக்காரங்க இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குழுக்களா இருக்கட்டும், நண்பர்களுடைய வாட்ஸ்அப் குழுக்களா இருக்கட்டும், இது மாதிரியான ஒரு பதிவு வரும்போது அனைத்து நண்பர்கள் என்ன பண்ணி வேலை தேடிட்டு இருக்கோம், இது பண்ணிட்டு இருக்கோம், 5 லட்சம் சம்பளம் 2 லட்சம் சம்பளம் சொல்லிட்டு போட்டு ஏமாறக்கூடியதெல்லாம் இருக்கு. அதனால விழிப்புணர்வோடு இருக்குன்னு சொல்லி தமிழ்நாடு இளைஞர்கள் பெண்களுக்கும் ஒரு பாதுகாப்பு இந்த அரசும் வழங்க வேண்டும் என்றும் இது மாதிரியான வாட்ஸ்அப் குழுக்களில் ஈடுபட்டு மோசடியில் ஈடுபடுபவர்களை காவல்துறையும் வந்து தூரித நடவடிக்கை எடுத்து அவர்களை வந்து கண்டுபிடித்து அவர்களுக்கு சிறந்த தண்டனைகளையும் வந்து பெற்று தர வேண்டும் என்பதற்காக தான் இந்த காணொலியை நம்ம வெளியிட்டிருக்கோம். இருந்தாலும் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றி கூறி நன்றி, வணக்கம்.